ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாண்டி வச்சுக்கோங்க. ஆயில் ஊற்றிக்கங்க. அதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. மறந்துடாதீங்க. சுபா ஆன் பண்ண சொல்லணும். ஆன் பண்ணாமல் கூட ஸ்டவ் ஆன் பண்ணி வாண்டி வச்சு ஆயில் ஊற்றி ஆயில் கொஞ்சம் சோம்பு போடுங்க. பட்டை கிராம்பு இலையெல்லாம் போடுங்க. படப்படன்னு புரியட்டும். சன்னமாக பெரியவங்க இதை நறுக்கி வச்சுங்க. அவங்களே இறக்கி விடுங்க. நல்லா பொன்னிறமாகட்டும். ஒரே ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக 2 பூண்டு போட்டு இஞ்சி சோம்பை போட்டு அரைச்சி ஊற்றுங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் போட்டு எண்ணெயிலே வதக்குன்னு வதக்கி மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் தூக்கி அதில் ஊற்றி உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை கழுவி ஊற்றுங்க. எவ்வளோ தண்ணி வேணுமாலும் ஊற்றுங்க. நல்லா திக்காயிருவாங்க. கிரேவி சூப்பராக வந்துடும். நல்லா தளன்னு கொதிச்சு எண்ணெய் தெளிஞ்சு வருவாங்க. வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு 1 முட்டையா 2 முட்டையான்னு கணக்கு பண்ணி உப்பை கொஞ்சம் போட்டு முட்டையை வேக வச்சு அப்படியே கத்தியில் லைட்டாக கீறி உள்ளார குழம்புக்குள்ளே இறக்கி விட்டு மேலால் கொத்தமல்லி தலை தூவி விட்டு அடுப்பை அமர்த்தி வச்சு சுட்டு சாதத்தை போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். தோசைக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை குழம்பு சூப்பராக சுபா வச்சு காமிச்சிருக்கா. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள். ஓகே, பாய்.